இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் யார்? இல்லை, இந்த மகாவிஷ்ணு மதுரை அலங்காநல்லூரை இப்போ சார்ந்த 10வது வரை படித்த ஒரு மாணவன். இவருக்கு ஆன்மீக தேடல் வருது. பரம்பொருள் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை நிறுவுறார். இவருக்கு சித்த வைத்தியமே தெரியாது. சித்த வைத்தியம் தெரிந்ததாக காயகல்ப லேகியம், நீங்கள் ஆண்மை விருத்தி, செக்ஸு மருந்து, இதை தயார் பண்ணி விற்கிறார். இதுதான் இவருடைய ஆன்மீக தேடல், சித்த வைத்திய தேடல், எல்லா தேடலுமே அங்கிருந்து வருது. அதற்கு பிறகு அவருக்கு பணம் நிறைய வர ஆரம்பிக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கர்மம், சத்தியம், முற்பிறவி, பிற்பிறவி, நீ அழகா இல்லையா, போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணியிருக்க, நொண்டியா நுடமா கண்ணு தெரியலையா, மிகப்பெரிய பாவம் உன்னை சுற்றி இருக்குது, குலக்கல்வி தான் சிறந்தது. இப்படி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பேசக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் நபராக மாறிட்டார். ஆஸ்திரேலியாவில் வீடியோ போடுறாரு, நான் தலைமறைவில் ஆகல, நான் யாருனாலும் சந்திப்பேன் அப்படின்றாரு. ஃப்ளைட்டில் வரும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல, இது பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது இல்லையா? இவர் நித்யானந்தா எந்த ஃபார்முலாவை கடைப்பிடித்தாரோ அதே ஃபார்முலாவை கடைப்பிடிச்சிருக்காரு இவர். நித்யானந்தா இல்லாதனால இவர் ஒரு மினி நித்யானந்தா. இப்போ ரஞ்சிதா யாருன்னு தெரியும், இப்போ கண்டுபிடிக்கணும். ரஞ்சிதா இல்லாமல் இருக்காது. ஏன்னா நான் செய்த குறும்புங்கிற கதையை அதுதான் சொல்கிறாங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 2 தினங்களாக பேசு பொருளாக இருக்கிறவர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்தவர் இன்றைக்கு மதியம் சென்னை ஏர்போர்ட்டில் வச்சு கைது செய்யப்பட்டு காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு இருக்கார். அதற்கு முக்கிய காரணம் சென்னையில் இருக்கிற 2 முக்கியமான அரசு பள்ளிகளில் அவர் பேசும்போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் பேசினது தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற பேரில் ரொம்ப அபத்தமாக பேசினது தான் சர்ச்சையானது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவிலேருந்து அனைவருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக அன்பில் மகேஷ் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஸ்டாஃப் நீ பேசிட்டு போயிருவியா, நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு நடவடிக்கை எடுத்தாச்சு. முதல்ல இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் யார்? இல்லை, இந்த மகாவிஷ்ணு மதுரை அலங்காநல்லூரை இப்போ சார்ந்த 10வது வரை படித்த ஒரு மாணவன். இவருக்கு ஆன்மீக தேடல் வருது. ஆன்மீக தேடல் வந்த பிறகு திருவண்ணாமலைக்கு போகிறாரு. அங்கே ஒருவரை சந்திக்கிறாரு. அது அவருக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வு. 1 வருஷம் அவரோட தொடர்பில் இருக்கார். தொடர்பில் இருந்த பிறகு பரம்பொருள் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை நிறுவுறார். இவருக்கு சித்த வைத்தியமே தெரியாது. சித்த வைத்தியம் தெரிந்ததாக காயகல்ப லேகியம், நீங்கள் ஆண்மை விருத்தி, செக்ஸு மருந்து, இதை தயார் பண்ணி விற்கிறார். இதுதான் இவருடைய ஆன்மீக தேடல், சித்த வைத்திய தேடல், எல்லா தேடலுமே அங்கேருந்து வருது. அதற்கு பிறகு அவருக்கு பணம் நிறைய வர ஆரம்பிக்குது. ஆன்மீகனாலே பணம் கொட்ட. ஆமாம். 2வது இவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு நித்யானந்தாவிடம் இருந்த, அதாவது இந்த ஹீலியம், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் வலியை, நீங்கள் சோர்வை போக்கக்கூடிய யோகா எனக்கு தெரியும். குண்டலி யோகம், தரையிலேருந்து ஒரு அடி உயரமாக உட்காந்து, இது ஆன்மீகத்தினுடைய உச்சம் தனக்கு தெரியும். என்னால் மந்திரத்தை உச்சரித்தால் நெருப்பு மழை பெய்ய வைக்க முடியும். மந்திரத்தை உச்சரித்தால் காட்டு மழை, அதாவது கடுமையான வெள்ளம், மழை பெய்ய வைக்க முடியும். இதெல்லாம் மந்திரத்தால் என்னால் செய்ய முடியும். திருமந்திரத்தை நான் கற்றுருக்கேன். இப்படியெல்லாம் அவர் பேச ஆரம்பித்தார். இது 4 லட்சம் ஃபாலோவர்களை அவர் வச்சுருக்கார் யூடியூப்பில். இதுதான் இவருடைய வரலாறு. இதன் பிறகு இவர் இலங்கை போகிறாரு, மொரிஷியஸ் போகிறாரு, அங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறார். இவரை யூடியூப்பில் பார்த்த நேயர்கள், அதாவது சந்தாதாரர்கள், இவர் ஆஸ்திரேலியாவுக்கு வர வைக்கிறாங்க, மொரிஷியஸுக்கு வர வைக்கிறாங்க, இலங்கைக்கு வர வைக்கிறாங்க. எல்லாமே போலிச்சாமியார் தான். நான் செய்த குறும்புன்னு ஒரு படம் எடுக்கிறாரு, குறும்படம் எடுக்கிறார். இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இவரை ஒரு பெரிய ஆன்மீக தேடலாக இவரை நினைக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தான் கர்மம், சத்தியம், முற்பிறவி, பிற்பிறவி, நீங்கள் அழகா இல்லையா, போன ஜென்மத்தில்
நீ பாவம் பண்ணியிருக்க, நொண்டியா நுடமா கண்ணு தெரியலையா, மிகப்பெரிய பாவம் உன்னை சுற்றி இருக்குது, குலக்கல்வி தான் சிறந்தது. இப்படி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பேசக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் நபராக மாறிட்டார். நீங்கள் காமாட்சின்னு அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர். அந்த அம்மா சிஓவோட அனுமதி பெற்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. இவருக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை. என்சிசி மாணவர்கள்லாம் செல்ட் அடித்து வரவேற்கிறாங்க. அப்போ அங்கே போன பிறகு நீங்கள் ஆயிரக்கணக்கான மாணவிகள் உட்கார்ந்துருந்த பொழுது அவர்களை அத்தனை பேரையுமே இவர் யூடியூப்பில் பிரபலம் ஆனதுனால அத்தனை பேருமே இவர் சொல்லுவது அத்தனையும் உண்மை. இதை சந்தேகப்பட்ட அந்த பள்ளி தலைமை ஆசிரியர், இப்போ திருவள்ளூர் மாற்றிருக்காங்கள்ல தமிழரசி, அந்த அம்மா சொல்லுது, தயவுசெய்து அந்த பெண்களுக்கு பாலியல் சம்மந்தம் எதுவும் பேசிடாதீங்க. இவருடைய கொள்கை என்ன கேட்டிங்கன்னா, ரஜினிஸ் கொள்கையும் இவருக்கு இருக்குது. காம உலகத்தை வென்றவன் தான் ராம உலகத்தை அடைய முடியும். இது இவருடைய ஸ்டைலு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆன்மீகத்தோட உச்சத்தடைன்னா செக்ஸ். இவர் லேகியமே செக்ஸுக்கு தான் கொடுக்குறாரு, காயகல்பம். அப்போது இவர் அந்த அம்மா பயந்து போய் சொல்லி, ஏன்னா சிஓவை மீறி அந்த அம்மாவை மறுக்க முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட வந்து யாருனாலும் ஃபோட்டோ எடுப்பாங்க, அவர் ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இல்லைங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுல பெரிய தாண்டி ஒரு என் இடத்துல வந்து நீ என்னோட ஆசிரியர் வந்து தப்பா பேசி மிரட்டிட்டு போயிருக்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நடவடிக்கை எடுத்துட்டாங்க இல்லையா? இந்த நடவடிக்கை எப்போ கொலை முடிந்த பிறகு ஆள் செத்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதா? ஏங்க சிஓ இவர் கண்ட்ரோல் இருக்காரா இல்லை மகாவிஷ்ணு கண்ட்ரோல் இருக்காரா? சிஓவோட நீ பெரிய ஆளா, சிஓவோட பெரிய ஆளாங்கிறாரு. அவர் யார்? அந்த வாத்தியார் சங்கர். பகுத்தறிவை பற்றி பிஹெச்டி பண்ண ஒரு டாக்டர். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அப்போ இவ்வளோ பெரிய இவர் போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், மற்ற ஆசிரியர் போகிற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏன் சிஓ இந்த ரத்தன கம்பள வரவேற்பை கொடுக்குறாருன்னா சிஓ யார் கட்டுப்பாடு இருக்காரு? மகாவிஷ்ணு கட்டுப்பாடு இல்லையா, மகேஷ் கட்டுப்பாடு இல்லையா? இப்போ கைது செஞ்சுருக்கணும். யாரை? சிஓவை கைது பண்ணியிருக்கணும். எவிடன்ஸே தேவையில்லை. சிஓவோட பெரிய ஆளான்னு கேட்குறாரு. அத்தனை ஆசிரியரும் நீங்கள் மிரண்டு போய் நிற்கிறாங்க. இதில் பெரிய குற்றம் மகேஷ் கட்டுப்பாடில் அந்த கல்வி துறையே இல்லைங்க. சிவராம, நாம் தமிழர் சிவராம, மகாவிஷ்ணு, அதே போல் அதற்கு முன்பு ஒரு 2 வருடத்துக்கு முன்பு நடந்தது நடிகர் தாமு ஒரு இந்த பேரிடர் மேலாண்மை ஒரு பயிற்சியாளர் மேலே ஒரு பிள்ளை தள்ளி விட்டு கீழே விட செத்தே போச்சது. அவன் வந்து பேரிடர் மேலாண்மை பயிற்சியே எடுக்காத அவன் ஒரு முட்டா பையன். இப்படி கல்வி என்பது எவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்டான விஷயம் தெரியுமா? என்னுடைய பையன் இப்போ லண்டனில் இருக்கான், அவன் 25ஆவது வர்றான். ஒரு முடிஞ்ச பேட்டி எடுங்க. என்னென்னா ஒரு மாணவன் ஒரு கிளாஸுக்கு லண்டனில் 8 பேர் தான் இருக்கானா. ஒரு கிளாஸில் 8 பேர் தான். அந்த பையன் வீட்டில் அப்பா அம்மா சண்டையை அந்த ஸ்கூலில் சொல்லிட்டான்னா அந்த பையன் உடனே ஹெச்எம் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவனுக்கு பிஸ்கட்டு விளையாட்டு பொருள்லாம் கொடுத்து. வீட்டில் என்ன நடந்தது? குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடாது. உடனே எல்லா தகவலும் எடுத்து உடனே போலீஸுக்கு தகவல் போயிடும். போலீஸ் தகவல் போன பிறகு போலீஸு, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெச்எம்மு, கிளாஸ் டீச்சர் 3 பேரும் அந்த குழந்தைகிட்ட எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு யாரையும் விசாரிக்கிறது இல்லை. குழந்தை ஹோமுக்கு, அப்போ ஆத்தா ஜெயிலுக்கு. அந்த நாடு எவ்வளவு அந்த குழந்தைகளை எவ்வளவு பெரிய சொத்தாக வச்சுருக்கான் பாருங்கள். இங்கே சாராய் விற்கிறவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான், கஞ்சா விற்கிறவன் தலாளராக இருக்கான். அப்போ நான் என்சிசி அதிகாரின்னு நைட்டு 3 மணிக்கு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் கெடுக்கிறான். இது நாடாது? நீ அமைச்சராக இருக்க, அமைச்சர் வேலைக்கு லாய்க்கு இல்லை. இவன் செக்ஸில் லேகி வைக்கிறவன். இவன் சிஓ தங்க பட்டு பீதாம்பரம் விரித்து அவனை கூட்டிகிட்டு போய் மோட்டிவேஷன் பேச வைன்னு அவன் என்ன சொல்கிறான்? நொண்டியானது, குருடனானது, செவுடனானது எல்லாம் கர்மாங்கிறான். ஆர்எஸ்எஸ் கொள்கை அப்படியே சொல்கிறான். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கா? வீரமணி எங்கே போனார்? வீரமணிக்கு வேலையே இல்லையா? முத்தமிழ் முருக மாநாட்டுக்கு அரசாங்கம் செய்யக்கூடாதுங்கிறாரு. அரசாங்கம் செய்யக்கூடாது. அரசாங்கம் வரவு செலவு தான் பார்க்கணும், கொள்கை ரீதியாக இது இந்துத்துவாங்கிறாரு. வீரமணி எங்கே போயிட்டார்? இந்த அரசாங்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, அரசை தாங்கி பிடிக்கக்கூடிய வீரமணி எங்கே போனாருன்னு கேட்குறேன். மதிவதன் எங்கே போச்சு? திகாவுடைய பொது துணை பொதுச்செயலாளர் மதிவதன் எங்கே போச்சு? இன்னொரு அம்மா பேர் என்ன, சேலம் அருள்மொழி எங்கே போச்சு? அருள்மொழி, மதிவதனி, வீரமணி, சுப வீரபாண்டியன் இவர்களெல்லாம் கருப்பு சட்டை போட்டு ஆட்கள், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள். இவர்களுக்கு என்ன வேலை? இந்த அரசாங்கம் தாங்கி பிடிப்பதா? பள்ளி கல்வித்துறை முழுக்க ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் போயிடுச்சு. இதே நபர்
நீங்கள் திருச்சி பெரம்பூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் விநாயகர் சதுர்த்தி நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாச்சு. யார்? மகாவிஷ்ணு தலைமையில். இந்த பிரச்சனை ஸ்டாப் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துலேயே மகா கணபதி யாகம் வளர்ந்துருக்கும். மாணவர் மாணவி பூரா மகா கணபதியை மாறி இருப்பாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை முழுக்க கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி சிஓவை தாண்டி பள்ளி கல்வித்துறைக்குள்ள ஆளுமை செலுத்த முடியுங்கிற விஷயத்துக்கு ஒரு விசாரணை கமிஷனை அமைக்கணும். சிஓ கைது செய்யப்படணும். ஆனால் நீங்கள் யாரை திருவள்ளூருக்கு பணியிட மாற்றம் பண்ணியிருக்கீங்க? HM. இதெல்லாமே ஏமாற்று வேலை. இதெல்லாம் ஏமாற்று வேலை. நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஒரு கிறித்துவ மாணவியோ முஸ்லீம் மாணவியோ இருந்தால் என்ன நிலைமை? கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. கர்மா சத்தியம் பண்ணுங்க. அப்போது இவர் மூட நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு நபர், முட்டாள்தனத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நபர், இவர் எப்படி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுக்க முடியும்? அப்போ நம்ம அழகாக இல்லை, அதுக்கு போன பிறவில் செய்த பாவம், மாற்றுத்திறனாளியாக பிறந்ததுக்கு போன ஜென்மத்தில் பிறந்த பாவம். அப்படின்னா இவர்கள் தற்கொலை எண்ணத்தை தூண்டுவதை தவிர இது வேற என்ன ரெமெடி? அதுவும் ஆசிட் வச்சுறதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்றாரு. ஆசிட் வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவேன் அப்படி ஏத்துட்டு அந்த மாதிரி பேசுறாரு. அப்போ இது போன்ற படு பிற்போக்குவாதிகளை எப்படி பள்ளி கல்வித்துறை அனுமதி இல்லாம உள்ள வர முடியும்? வந்தே இருக்க முடியாது. இந்த ஆசிரியர் சங்கர் குரல் எழுப்புலனா இந்த வெளியே தெரியாது. அவர் அடுத்தடுத்து பேசியிருப்பார். இப்போ சைதாப்பேட்டில் பேசியிருக்காரு. இதே போல் சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் பேசிட்டு தான் அசோகனருக்கு வர்றாரு. நீங்கள் இவருக்கு NCC மாணவர்கள் செல்ட் அடிச்சு, மாணவிகள் செல்ட் அடிச்சு, அத்தனை பேரும் மிகப்பெரிய ஏதோ அப்துல் கலாம் வருவதை விட பெரிய வரவேற்பு நடக்குது. அப்துல் கலாமுக்கு கூட இவ்வளோ வரவேற்பு நடந்தானே தெரியாது. இது போன்ற அந்த போலி நபர், மோசடி நபர், இவ குண்டாசு அடைக்கப்பட வேண்டிய நபர், இந்த நபருக்கு இவ்வளவு பெரிய பரபரப்பு நடந்திருக்குன்னா பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசு கட்டுப்பாடு இல்லை, RSS கட்டுப்பாடு இருக்குது என்பது தான் நமக்கு இது எடுத்து காட்டுற செய்தி. இவருக்கு பரம்பூர் அறக்கட்டளைக்காக நீங்கள் திருவாசகத்தை அரசு பாடத்தில் கொண்டு வரணும் அமைச்சரை போய் பார்த்துருக்காரு, லியோனியை போய் பார்த்துருக்காரு. இதுதான் அவருடைய வேலைனா இவரை கண்காணிச்சிருக்க வேண்டாமா? உளவு பிரிவு இவர் RSS எப்படி இந்த இதுக்குள்ளே ஊடுருவுதுன்னு RSS கொள்கைகளை நீங்கள் பள்ளி கல்வித்தரத்துக்குள்ளே கொண்டு வருவது இப்போ பெரிய எதிர்ப்பாக இருக்குது. ஜவஹர் நேசன் இந்த கமிட்டியை வேணால் தூக்கி போட்டு வந்துட்டார். ஏன்? பாண்டேவுடைய ஆள் உள்ளே வர்றாரு. RSS பாண்டேவனுடைய ஆள் உள்ளே வர்றாருன்னா கல்வித்துறை பாண்டே கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லை மகேஷ் பொய்யாமொழி கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லை தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா? இதெல்லாம் நீங்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்த யாருமே குரல் கொடுப்பதே இல்லை. கண்டிப்பாக திமுக மீது முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. திமுகவுடைய வாக்கு வங்கி அதுதான். இந்த வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இதை முழுக்க திமுக அரசாங்கத்துக்கு இது நடந்த மிகப்பெரிய ஒரு இடர்பாடு, இன்னல், கெட்ட பெயர், இது தொடருமே தவிர நிறுத்துவதற்கான வாய்ப்பில்லை. இவர் கைது செய்யப்பட வேண்டும். அதே போல் CO கைது செய்யப்பட வேண்டும், பணியிடம் நீக்கம் செய்யப்பட வேண்டும். அப்பொழுது தான் மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். கைது செய்யப்படணும்னு சொல்கிறீங்க. அவர் இப்போ தலைமறை ஆகிட்டீங்களா அப்படின்னு இதுலேருந்து கேள்வி எழுப்பினோடனே ஆஸ்திரேலியாவில் வீடியோ போடுறாரு. நான் தலைமறைவில் ஆகல, நான் யாருனாலும் சந்திப்பேன் அப்படின்றாரு. ஃப்ளைட்டில் வரும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல. இது பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது இல்லையா? இல்லை, பப்ளிசிட்டிக்கு அவர் பயன்படுத்திட்டுங்க. அரசு பப்ளிசிட்டி இல்லையே. அரசு அனுமதி கொடுத்தது அரசனுடைய தவறு, CO-உடைய தவறு. அவர் தவறு கிடையாது. அவரை அனுமதித்து பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அவருக்கு மிகப்பெரிய தடபுடலான ராஜ வரவேற்பு கொடுத்து கூட்டிகிட்டு போனது CO-உடைய தவறு. CO-வை கைது செய்யணும். கைது செய்ய வேண்டியது CO தான். இந்த அரசு மூடத்தனமாக முட்டாள்தனமாக அந்த அம்மாவை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இது சம்மந்தமே இல்லை. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? HM ரூமில் வச்சு நான் என்ன பேச, நீ என்ன சொல்ல முடியும்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீ அப்படிலாம் பேசிடாதீங்க, எனக்கு வேலை போயிடும், எனக்கு பிரச்சனை. இதில் காமாட்சி அந்த அம்மா RSS பெற்றோர் சங்க ஆசிரியர் CO 2 பேரையும் அடுத்து மகாவிஷ்ணு இந்த காயகல்ப லேகியம் தயார் பண்ணி ஆண்மை விருத்திக்கு மருந்து விற்கிற ஆள் பல கோடி சம்பாரிச்சிருக்கான் இந்த காயகல்பத்தில். வெளிநாடு ஆசிரமங்கள் என்ன நடக்குன்னு இதை கண்டுபிடிக்கணும். இவரை உளவுத்துறை நீங்கள் வெளிநாட்டு ஹவாலா பணம் எல்லாம் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடியது பரம்பொருள் அறக்கட்டளை பிரைவேட் லிமிடெட், இது ஹவாலா வியாபாரம் பண்ணுறானா?
வெளிநாட்டு பணத்தை இங்கே மாற்றி கொடுப்பது, இங்கே இருக்கிற பணத்தை ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றி கொடுப்பது போன்ற ஏதாவது தொழில் நடக்குதா, இதெல்லாம் கண்காணிக்கணும். ஃபொரா டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எல்லாம் இதை கண்காணித்தா இது நிறைய இதுக்குள்ளே பல கோடி ரூபா செலவு பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. நான் செய்த குறும்புன்னு படம். இந்த படத்துக்கு ஏது இன்வெஸ்ட்மெண்ட்டு? கோடிகள் இல்லாமல் கோடம்பாக்கம் பக்கம் வர முடியாது. கோடிகள் உனக்கு ஏது? யார் டொனேஷன் கொடுத்தா? இதனால் என்ன அந்நிய ஊடுருவல் இருக்கா? இவ்வளோ விஷயங்களை இது பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 4 கண்ட்ரியில் வந்து ஆசிரமம் போட்டார். ஆமாம், ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு. மொரிஷியஸு, இலங்கை. இவருக்கு பின்னணியில் இத்தனை கோடி ரூபாய் பணம் வருவதற்கு என்ன நினச்சா ஆஸ்திரேலியாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆஸ்திரேலியா விசாவே தரமாட்டான். அமெரிக்கா, கனடாவை விட ரொம்ப தடை செய்யப்பட்ட நாடு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உலகத்தில் முதல் தரமான நாடுகள். யாருக்கு அவ்வளோ ஈஸியாக விசா தரமாட்டான். இது போன்ற போலி சாமியார்களுக்கான விசா கொடுக்குறான்னா இவர் பொருளாதார ரீதியாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கணும். அவன் அப்போ தான் அது கொடுப்பான். அப்படி மத்திய அரசு நேரடியாக விசாரிக்க வேண்டிய ஒரு பெரிய பொருளாதார குற்றவாளி தான் இந்த மகாவிஷ்ணு. அசத்தப்போது யார் அப்படிங்கிற ஒரு காமெடி ஷோவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடின்னா ஒரு சின்ன பையனாக வர்றாரு அப்படின்னா 10 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவருமே வந்து ஈஸியாக எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இதான் எளிதாக பணம் சம்பாதிக்கிற வழி, நம்ம அடுத்த ஜக்கியாவோ அடுத்த நித்யானந்தாவோ மாறிடலாம் அப்படிங்கிறது அவரோட ஐடியா இருந்ததா? இதுதான் இப்போ ஆயிட்டார. நித்யானந்தா இல்லை. இவன் நித்யானந்தா எந்த ஃபார்முலாவை கடைப்பிடித்தாரோ அதே ஃபார்முலாவை கடைப்பிடிச்சிருக்காரு இவர். நித்யானந்தா இல்லாதனால இவர் ஒரு மினி நித்யானந்தா. இப்போ ரஞ்சிதா யாருன்னு தெரியல, இப்போ கண்டுபிடிக்கணும். ரஞ்சிதா இல்லாமல் இருக்காது. ஏன்னா நான் செய்த குறும்புங்கிற கதையை அதுதான் சொல்கிறாங்க. பாலியல் ரீதியாக நீங்கள் ஏதோ மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த படம் வந்த பிறகு தெரியும். இல்லைன்னா அந்த இவர் சர்ச்சையான பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வெளியே வருவதற்கு காத்திருக்கிறது. சீரியஸாக இந்த அரசு இந்த கேஸை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது 10ஓட 11 அப்படி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சீரியஸாக கொண்டு போனால் திமுக அரசுக்கு இருக்கிற கெட்ட பேர் நீங்கும். இது சீரியஸாக எடுக்கலைன்னா இந்த அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்க்கு அஞ்சுகிறது. முஸ்லீம் கிறித்துவ வாக்கு வெளியேறும். திமுக 2026 திமுக மீது பிஜேபிக்கு சாப்பிட்டு காணாராக போயிட்டுருக்காங்கிற செய்தி கிறித்துவ முஸ்லீம் மக்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. இதுவும் உறுதியானால் இதை 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா போனால் திமுகவும் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றா கிறித்துவ முஸ்லீம் வாக்கு வங்கி திமுகவை நோக்கி நகராமல் அது எடப்பாடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜகவினர் ஆல்ரெடி வந்து இவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். எல்லாத்தையும் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறவங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு பண்ணிட்டாரு? நீங்கள் வந்து ஒரு மத ரீதியிலான நீங்கள் வந்து ஆன்மீகம் இந்துக்களுக்கு மட்டும்தான் தடையா, ஸ்கூலில் வந்து ஏன் மத போதகர்கள் பண்ணலையா, அவங்களாம் நீங்கள் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு உங்களோட பதில் இல்லை. பாஜகவுடைய கொள்கை தான் மதவாதம். பாஜகவுடைய கொள்கை தான் குலத்தொழில். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தான் கர்மா, முற்பிறவி, பிற்பிறவி, சத்தியம், தானம், தர்மம் எல்லாமே பிஜேபியினுடைய சனாதன கொள்கையினுடைய அடித்தளம் தான். அதையே அவரும் சொல்கிறார். அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பேட்டி கூட இப்போ வைரலானது, விந்துவை தூக்கி நான் இங்கே நிப்பாட்டணும், அதுக்கு வந்து 12 வருஷம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு சமீபத்தில். குண்டலினி யோகம் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் தப்பான ஒரு வாதத்தை முன் வச்சு தவறான ஒரு தகவலை பரப்புறதுலாம் இல்லையா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் சாதா சாமியார்களை விட நான் ஒரு ஹைடெக் சாமி, நான் ஒரு நவீனமான சாமியார். என்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. பிரேமானந்தா அப்படி தான் சொன்னார். பேசுகிற திறமை இருக்குது. பிரேமானந்தா இதான் சொன்னார், நித்யானந்தா இதான் சொன்னார், ஜக்கி இதுதான் சொல்கிறாரு, ஓஷா ரஜினி இதான் சொல்கிறாரு. காம உலகத்தை வென்றவன் தான் ராம உலகத்தை அடைய முடியும். செக்ஸை நீங்கள் முழுமையாக நீங்கள் விரும்புகிற செக்ஸை நீங்கள் அதிலிருந்து வெளியேறிங்கிறார். எந்த ஆசைகளையும் அடக்காதீங்க. இதை ரஜினி சார் தான் சொல்கிறார். ஓஷோ அவங்க அமெரிக்காவிலே வச்சு கொண்டு விட்டானுங்க. இப்போ அடுத்து இப்போ நித்யானந்தா அவர் இப்போ கைலாசா போயிட்டார். அந்த நாடு பேர் கோஸ்டரிகா நாட்டுக்கு போயிட்டார். தீவு பக்கத்தில் தீவு. அங்கேருந்து அவர் கைலாசா உருவாக்குறாரு. இப்போ அடுத்து மகாவிஷ்ணு கருவில் இருக்கும்போதே அந்த வழியாக போன குடுகுடுப்புக்காரன் உனக்கு பெருமாளே பிறப்பார், பெருமாளே வந்து பிறந்துட்டார், அதனால் பெருமாள் பேர் வைன்னு சொல்கிறாரு. அதனால் இவர் மகாவிஷ்ணு. இவருடைய பூர்வீகத்தை உளவுத்துறை தோண்டி எடுக்கணும். எங்கே பிறந்தார், என்ன நடந்தது, எத்தனை வரைக்கும் படித்தார். 10வது வரைக்கும் படித்த ஒரு நபர் எப்படி சித்த வைத்தியம் பண்ணலாம்? இதுக்காகவே அவருக்கு நீங்கள் இவர் கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட எத்தனை பேர் நீங்கள் வாந்தி பேதி வயிற்று வலி வந்துருன்னு தெரியல. மருத்துவர் அல்லாத ஒருவன்
எப்படி சித்த வைத்தியம் பண்ணலாம். இப்படி நிறைய சர்ச்சைக்குள்ள விஷயம் இருக்குது. இதை இந்த அரசு தோண்டி எடுத்து இவரை கைது செய்து இவருடைய அத்தனை ரகசியங்களையும் அம்பலப்படுத்தினால் இந்த மக்கள் காப்பாற்றப்படுவான், கல்வி காப்பாற்றப்படும். இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பக்கம் அரசோட இது முயற்சி இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மக்களே வந்து தனிச்சா சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக வரவங்கள மக்கள் நம்பிடுறாங்க இல்லையா? அவங்க எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கணும் இல்லையா? இல்லை, அதாவது இந்த திராவிட இயக்கம் 75 வருட காலமாக மூட நம்பிக்கை மட்டுமே விதைக்கிறது. தந்தை பெரியார்ட்டிருந்து அண்ணா 1949 திமுகவை உடைத்து கொண்டு வெளியேறிய பிறகு அதிமுக மண்சோறு சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டான். அதிமுக தலைவன் தலைவிக்காக மண்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் திராவிட இயக்கம் இல்லை, அது அல்ல. அண்ணாவே பெரியாரை காட்டி கொடுத்துட்டாரு. பெரியாரை ஒழிச்சது ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ பஜ்ரங் தள் அல்ல, அண்ணாவே ஒழிச்சு விட்டார். இப்போ அதனுடைய விளைவு தான் மகாவிஷ்ணு, நித்யானந்தா, ஜக்கிவா எல்லாம் தமிழ்நாட்டில். இப்போ அதாவது இந்தியாவில் ஒதுங்குற இடம் தமிழ்நாடாக போச்சு. ஜக்கி வேறு பூர்வீகம் கர்நாடகா, ஆந்திராவோ கேரளாவோ போய் ஒதுங்க முடியாது. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு முட்டாள்களின் கூடாரம். எல்லா தேடப்படுகிற குற்றவாளி பூரா உருவார இடம் தான். நித்யானந்தா உருவான இடம் சென்னை தான். இப்படி பல சாமியார்கள் பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் நீங்கள் நிர்வாண சாமியார் யாரும் எல்லா கர்நாடகா வரைக்கும் வருவான், தமிழ்நாடுக்கு வரவே முடியாது. பெரியார் தடுத்து வச்சுருந்தார். ஆனால் இப்போது பெரியாரை ஒழிச்சே விட்டானுங்க. ஆர்எஸ்எஸ் ஒழிக்கலை, இந்த திமுக அதிமுக பெரியார் ஒழிச்சே விட்டான். அதிமுக இருக்கிறவனுக்கு பெரியாரே தெரியாது. திமுக இருக்கிறவனுக்கும் பெரியாரை ஸ்டாம்ப் சைஸை ஆக்கி உதயநிதியை பெருசாக்கிட்டானுங்க. அதனுடைய விளைவு தான் இது போன்ற போலி மகாவிஷ்ணுகளுடைய ஆதிக்கம். ரொம்ப நன்றி சார். மகாவிஷ்ணு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.